அவந்திகா, உன் அப்பா கிட்ட சண்டை போட போறேன்னு வேகமா போனிய, என்னாச்சுமா? அவர் என்ன சொன்னாரு? அண்ணே, அத பத்தி தானே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவந்திகாவோட அப்பா கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசியிருக்காருண்ணே. முடிஞ்சா போலீஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். போலீஸ்க்கு போனாரா? ஆமா. அவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒரு அப்பா தான் பெத்த பொண்ணுக்கு எதிரா இத்தனை வேலை பண்ணுவாரா? சாதி வெறி அந்த அளவுக்கு ஒருத்தர் கண்ணை மறைக்குது. என்னங்க, நல்லது நடக்க போகுது. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வேற விஷயத்த பத்தி பேசுங்க. பரவாயில்லையே, நீயும் நல்ல வார்த்தைலாம் பேசுற. இல்லன்னா நான் பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தையா? சொல்லுங்க. ஏன்னு எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல உமா. சில பேருக்கு காலையில எழுந்ததும் காஃபி குடிக்காட்டி கையும் ஓடாது காலும் ஓடாது. அதே மாதிரி இவருக்கு என்ன திட்டாட்டி அந்த நாளே ஓடாது. அவ்வளவுதான். நல்ல விஷயம் தானேக்கா, நீங்க பேசுங்க, கண்டினியூ. வைத்தி, உனக்கு என்ன கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதே. உமா, வீடே கல்யாண கலையில ஜொலிக்குது பாரு. அங்க பாரு, நடராஜ் முகத்துல மாப்பிள கலை தாண்டவம் ஆடுது. அவந்திகா முகத்திலயும் ஒரு மினுமினுப்பு வந்துருச்சு பாத்தியா? அக்கா, அதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லி தர முடியுமா? அதுக்கெல்லாம் பொண்ணா பிறந்திருக்கணும் அப்படிங்கிறீங்க? உமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 கல்யாணமும் சிக்கல் இல்லாம சரியாயிடுச்சு பாத்தியா? திலீபனோட ரிசப்ஷனும் நடராஜோட கல்யாணமுமா வீடே ஜே ஜேன்னு இருக்க போகுது. கையோட சரவணனுக்கும் பிரபாவுக்கும் ஒரு பொண்ணு பாத்திர வேண்டியதுதான். அத்த, ஏன் அத்த என்னதுக்கு இழுக்கிறீங்க? இங்க பாருங்க, எனக்கெல்லாம் இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அப்புறம் அதை குழந்தை திருமணம் சொல்லிடுவாங்க, பாத்துக்கங்க. இங்க பாரு பிரபா, அதெல்லாம் நீ பேசாத. நடக்க வேண்டியதெல்லாம் அந்தந்த காலத்துல நடந்துதான் ஆகணும். வருஷப்படி 1, 2, 3, 4ன்னு கல்யாணம் நடந்திருக்கணும். என்ன புதுவிதமா இந்த வீட்டுல மட்டும் கொஞ்சம் மாறி 3, 1, 2, 4ன்னு நடக்கணும்னு இருக்கு. எந்த வருஷப்படி நடந்தா என்ன? வர்ற மருமகளுங்க நல்லபடியா இருந்தா போதும். இருக்கிற 2 பேரும் தங்கமா இருக்காங்க. இனி வர்ற 2 பேரும் அப்படியே இருப்பாங்க, நம்புவோம் ஈஸ்வரி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் உமா. என்ன, எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லாம போயிடுச்சு. எனக்கும் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னதுதான் மிச்சம். அதுக்கு யார குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? ஏண்டி, இல்லனாலும் உன் பையன் கல்யாணம் பலன்னு நடந்திருக்கும் பாரு, குடிகார பையன். ஏண்டி, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே அவன் குடிய நிறுத்தி ஒரு பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் பண்ணடி கிருஷ்ண. அந்த பேச்சை இழுக்கலனா உனக்கு தூக்கமே வராதா? என்னமோ என் மனசுல பட்டது சொன்ன. ஆமா, சுமதி போன் பண்ண மேட்டர் அண்ணங்கிட்ட சொன்னீங்களா? என்னடா விஷயம்? ஒன்னில்ல கிருஷ்ணா, என் பொண்ணு அந்த உதவா கரைக்கு அவ புருஷ வழியில ஒரு பொண்ணை பார்த்திருக்காளாம். தங்கமான பொண்ணு, சீக்கிரம் வந்து பாருங்க, பேசி முடிச்சலான்னு சொல்றா கிருஷ்ணா. இது நல்ல விஷயம் தானே, உடனே பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடலாமே. எங்க அவன் திருந்திட்டேன்னு சொன்னாலும் இவர் நம்பாம குடிகாரன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இவராவது ஆரம்பிக்கிறதாவது, நான் இவரை நம்ப மாட்டேன். அண்ணே, நீங்களும் உமாவும் வாங்கண்ணே, போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். எனக்கும் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு ஈஸ்வரி. தப்பா எடுத்துக்காத. குடிக்கிறது குடிக்காம இருக்கிறது இதெல்லாம் விட்டுடு. ஆனா வேலை வெட்டி இல்லாம வீட்லயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? மனசாட்சியோட நாம போய் அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? இதெல்லாம் விடு. நம்ம விட்டு பொண்ணா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நம்ம கட்டி கொடுப்போமா? யோசிச்சு பாரு.
அந்த பொண்ணு வீட்டுக்கு வர நேரமாவது என் புள்ள விளங்கட்டுமேனு பாக்குறேன்னு இப்படி இருக்கிறானேன்னு அவன் அப்படியே விட்டுட முடியுமா? எங்க வம்சம் விளங்க வேண்டாமான்னு? ஆமா, உன் வம்சம் விளங்கிட்டாலும் திருந்தணும்னு அவன் நினைக்கணும்டி. பொறுப்பு அவனுக்கே வரணும். கிருஷ்ணா, இங்க பாரு கிருஷ்ணா, இவ சொல்றானே நீ சீரியஸா எடுத்துக்காத. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனா நாம தாண்டா அவமானப்பட்டு வருவோம். இத்தோட இந்த பேச்சை விட்டுருவோம் கிருஷ்ணா. பெத்தவரே இப்படி பேசும்போது நான் என்னத்த சொல்றது? பெத்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியாத பாவியா நான் கடந்து புழுங்க வேண்டியதுதான். எல்லாம் என் தலை எழுத்து. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. யார குத்தம் சொல்லி நான் என்ன பண்றது? எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். சரி உமா, நான் கிளம்புறேன். சுமதிக்கு போனை போட்டு இனிமே பொண்ணே பார்க்காத, உங்க அண்ணன் எப்படி வேணாலும் போகட்டும் நான் சொல்லிடுறேன். ஹேய், என்னடி ஓவரா பேசுற? பேசல சாமி, பேசல. இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன்? என் பிள்ளைக்கு கல்யாணம் வேண்டான்னு தானே சொல்றேன். இத கூட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஈஸ்வரி, இப்ப எதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற? இப்ப என்ன, கண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும் அவ்வளவுதானே? ஏற்பாடு பண்ணு. நாளைக்கு நானும் உமாவும் வரோம். என்ன உமா? சரிங்க. அப்படியா அண்ணே? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே பொண்ணு பார்க்க போறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். உமா, நான் வரேன். நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். சரி ஈஸ்வரி, போயிட்டு வா. டேய், இங்க வாடா. என்னடா கிருஷ்ணா? என்னடா சும்மா சிரிச்சிட்டு இருக்க? இல்ல என்ன இல்ல, எதுவா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். உட்காரு. ஈஸ்வரி தைரியப்படுத்துற. மாமா, தப்பான நேரத்துல காஃபி கொண்டு வந்துட்டேன் போல இருக்கு. கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவீங்க போல தெரியுது. சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவிதா. வெளியே கிளம்பிட்டு இருக்க, அதனால காஃபிலாம் ஒண்ணு வேண்டாம். சரி, யார் அந்த பொண்ணு? அது வந்து ஆமா, எந்த பொண்ணு? யார பத்தி கேட்டுட்டு இருக்க? அதான் நீங்க மீட் பண்ண வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்களே, அந்த பொண்ணை பத்தி தான். வாட்? அப்படியெல்லாம் ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? மாமா, லவ் பண்றதுல உங்க தம்பி தான் சீனியர். அவர் முகத்துல இந்த அசட்டு கலைய எத்தனை தடவை பார்த்திருப்பேன். இது இது லெவலா இல்ல கவிதா. வெறும் போன்ல வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ஸ்வீட்டா இருந்ததால அப்படியே டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? லவ் மேரேஜ் பண்ணி நான் படுற கஷ்டம் பத்தாதா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவஸ்தைப்படுறியா? இல்ல பேபி, நான் அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி கிடைச்சது எவ்வளவு பெருசு? நான் சும்மா விளையாடினேன். உருளாக்கி. சும்மா இருங்க. லவ் பண்ண என்ன, அத்தை மாமா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நாம கல்யாணத்தை நடத்தி வைப்போம். நீங்க நடத்துங்க மாமா. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? அர்ஷினின்னு சொன்னா பேரே நல்லா இருக்குல்ல? பேரு நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கா? ஆளு நல்லா இருக்கணும். பாப்போம். இந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் பண்ண ஆல் தி பெஸ்ட். Thank you கவிதா. அதெல்லாம் சரி, எதுக்கு இந்த காம்பினேஷன்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? ஏன், இதுக்கு என்ன? முதல்ல நேர்ல பார்த்து பேச போறீங்க, கொஞ்சம் நல்ல காம்பினேஷன்ல ட்ரெஸ் போட்டுட்டு போங்களேன். டேய் சரவணா, ஆமாண்டா, நீ அப்படியே என்ன மாதிரி சூப்பரா ஏதாவது காமெடி பண்ணாத. ஒரு நிமிஷம் மாமா. இதுக்கு என்னடா குறைச்சலு?
இத போட்டுட்டு போங்க. இதுதான் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். போய் அசத்திட்டு சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வரணும். ம். தேங்க்ஸ் கவிதா. சரி, காஃபி ஆறிட்டு போகுது, எடுத்து குடிச்சிருங்க மாமா. சரி. போலாம். லூசு, எதுக்கு இப்ப தள்ளி விடுறேன்னு? சும்மா இரு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமையிறது ஒரு வரம். உனக்கு நான் அமையலையா? அவரை விட சின்ன பையன் நீயே கல்யாணம் பண்ணிட்டு நிக்கும் போது அவருக்கு என்ன? அதுவும் சரிதான் கவிதா, கவிதா, இப்போ ஓகேவா? டபுள் ஓகே. வெற்றிகரமா திரும்பி வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கவிதா. வரேன் கவிதா. பாய்டா. என்ன அப்படி பாக்குற? ஏய், இல்ல மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டி அமையறது வரம்னு சொன்னல, நீ எனக்கு கிடைச்ச வரமா இல்ல இந்த குடும்பத்துக்கு மருமகளை கிடைச்ச அதிர்ஷ்டமான்னு யோசிக்கிறேன். வாடா, வேற எந்த விஷயத்துல கரெக்ட் டைம்ல இருக்கீங்களோ இல்லையோ, பொண்ணுங்க விஷயம்னா பங்க்சுவாலிட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவீங்களே. டேய், நீ ரொம்ப ஒழுக்க சீலந்தான். ஆமா, அந்த பொண்ணு வந்துட்டாளா? இல்ல, உன் ஆள் இன்னும் வரல. ஆமா, என்ன இன்னைக்கு உன் ட்ரெஸ்ஸிங் ஒரு மார்க்கமா இருக்கு? ஏண்டா, நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. எப்பவும் கேவலமா ட்ரெஸ் பண்ணுவேன், நீ கொஞ்சம் பாக்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கியா, அதான் கேட்டேன். டேய், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு மச்சி. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என் தம்பி திலீபனோட வைஃப் வந்து இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தா. ரொம்ப ராசியான பொண்ணு மச்சி. அதுவும் இல்லாம என்ன விஷ் பண்ணிலாம் வர அனுப்பிச்சிருக்கா. நீ வேணா பாரு, இந்த லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். என்னது, உன் தம்பியோட வைஃபும் லவ்வுக்கு விஷ் பண்ணுச்சா? ரொம்ப லக்கி தான்டா நீ. டேய், எங்க வீடே லக்கி தான்டா. எங்க வீட வச்சே டேய், அப்பா போன் பண்றாரா? போன் தானடா பண்றாரு, எடுத்து பேசு. என்னமோ நேர்ல வந்த மாதிரி பதற. நீ வேற. அப்பா, சரவணா, கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததோட நிக்குது. அவன் பாட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் ஆனேன்னு மண்டபத்தை வேற யாருக்கா கொடுத்துட போறான். உடனே போய் ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு வா. சரிங்கப்பா. இத பாரு, அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட வேலை ஏதாவது இருந்தா நீ பார்க்கணும். புரியுதா? கொடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா, வச்சிடுறேன். என்னடா, எதுவும் பிரச்சனையா? கரெக்டா அர்ஷினி வர நேரம் பார்த்து அப்பா வேற ஒரு வேலை கொடுத்துட்டாரா. பணம் கட்டிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணலன்னா தப்பாயிடும். இப்ப என்ன பண்றது? அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து மயிலாப்பூர் போயிட்டு வரணும். எப்படி 20 நிமிஷம் ஆகும்டா. அவ்வளவுதானே, போன் நம்ம கையில தானே இருக்கு. அந்த பொண்ணு வந்தா நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. இந்தா, தேங்க்ஸ் மச்சி. நீ போயிட்டு வாடா. விட்டுறாத, நான் அவளை பார்த்தே ஆகும். ஓகேடா. வாய்ஸே அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா ஆள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் ரொம்ப கற்பனையோட இருக்க மச்சி. ரொம்ப ஆசைப்படாத மச்சி. எப்பவுமே மயில் தான் அழகா இருக்கும், குயில் பார்க்க அழகா இருக்காது. வாய்ஸ வச்சு ஃபிகரை கற்பனை பண்ணாத மச்சி. வாய கழுவுடா. ஃப்ரெண்டோட லவ் ஸ்டார்ட்டே ஆகல, அதுக்குள்ள கெடுத்துருவீங்க போல இருக்கு. பாருடா, இன்னும் பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள லவ்வா? டே மச்சி, உன்னை நம்பிதான்டா போறேன். அவளை கொஞ்சம் வெயிட் பண்ண வைடா. நான் அவளை பார்த்து பேசியே ஆகணும். நீ போ மச்சி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மச்சி. சரி தரேன்.
சொல்லுங்க. இங்க கமல்னு ஒருத்தர் வந்திருக்கிறதா அவர்கிட்ட சொன்னாரு. கேளுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க கமலன் யாராவது? எந்த கமலை கேக்குறீங்க? என் பேரு ஹர்ஷினி. சரி. நான் என்னோட காஸ்ட்லி போனை மிஸ் பண்ணிட்டேன். கமலுங்கிறவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. என்ன வாங்கிக்க வர சொன்னாரு. ஓ, நீங்க நம்ம கமலை சொல்றீங்களா? ஆமாமா, உங்க போனை என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல சார், நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். நீங்க என் மொபைல கொடுத்தா போதும், நான் கிளம்பிடுவேன். போன் என்கிட்ட தாங்க இருக்கு. ஆனா நீங்க கமலை பார்க்க வேண்டாமா? உங்ககிட்ட இருக்குன்னா அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அவரை நான் ஏன் பார்க்கணும்? இல்லங்க, இவ்ளோ காஸ்ட்லியான போனை எடுத்து வச்சிருந்து பத்திரமா கொடுக்கறாரு. நேர்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போனா நல்லா இருக்குமா? ஓகே, 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். அதுக்கு மேலலாம் என்னால முடியாது. ஏன்னா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். 10 நிமிஷம்ன்றது 15 நிமிஷமா வச்சுக்கோங்க. அதுக்குள்ள கமல் வந்துருவாரு. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாலாஜி சார், சொல்லுங்க சார். இவங்க நம்மளுடைய கெஸ்ட். இவங்களை கூட்டிட்டு போய் என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணுங்க. வாங்க. உட்காருங்க. காஃபி டீயா? காஃபி. பேரர், இந்த டேபிளுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. 10 நிமிஷம் சொன்னீங்க, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, பக்கத்துல வந்துட்டு தான் சொன்னா. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவான். சாரிங்க, எப்படியும் நீங்க வீட்ல தேடுவாங்க. நான் போகணும். என்னோட நம்பர் தான் அவர்கிட்ட இருக்குல்ல. அவர் வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. நான் அதுக்கு கிளம்புறேன். இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம். இப்போ என் போனை தர போறீங்களா இல்லையா? இந்தாங்க. தேங்க்ஸ். எங்க உங்க போன் எடுத்து கொடுத்துருக்கான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லிடுங்களேன். நான் சொல்லிடுறேன். எங்கேயோ பார்த்திருக்கனே, யாரா இருக்கும்? அட, நம்ம அவந்திகா அண்ணியோட தங்கச்சி. எங்க எதுக்கு வந்தா? ஆட்டோ வேணும்னா புடிச்சு கொடுப்போமா? எதுக்காக இங்க வந்திருப்பா? சனிய எப்படி பாக்குறான் பாரு, காட்டு மிராண்டி. இது நட்டு மாமாவோட தம்பி தானே? அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு தம்பியா? போய் பேசலாமா? அண்ணியே கொஞ்சம் அடாவடியா தான் பேசுவாங்க. இவ ஒரு டைப்பா இருப்பாளோ? என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா?